இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது லிங்கம் வெப் சீரிஸோட விமர்சனம். ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஓடுற இந்த சீரீஸ்ல மொத்தம் 8 எபிசோடு 30-40 நிமிஷம் ஒன்று இருக்கும். இந்த சீரீஸ்ல கதிர், ஆர்யாவோட தம்பி சத்யா, போஸ் வெங்கட் மற்றும் திவ்ய பாரதி முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஒரு புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த சீரீஸை இயக்கினது லக்ஷ்மி சரவணகுமார். லிங்கம் ஒரு கிரைம் டிராமா சீரீஸ். கதைக்களம் ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்ல ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த நாயகன்லேருந்து பல வகையான கேங்ஸ்டர் படங்களும் சீரீஸும் வந்திருக்கு. எல்லா முன்னணி நடிகர்களும் ஒரு 1-2 படமாவது இந்த மாதிரி கேங்ஸ்டர் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு 4-5 படங்களை நீங்க பார்த்துருந்தா லிங்கத்தோட கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். நாயகன், புதுப்பேட்டை, சுப்பிரமணியபுரம் இப்படி பல படங்களை நீங்க பார்த்துருந்தா லிங்கம் படத்துல வர காட்சிகள், பாத்திரங்கள் உங்களுக்கு அந்த படங்களை ஞாபகப்படுத்தும். இதுல லிங்கம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை மையமா வச்சு எடுத்ததா முதல்ல போடுறாங்க. இது உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு தாதாவோட கதையை வச்சு எழுதினதாகவும் சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே வந்த இந்த படங்கள்ல இல்லாத புதுமை இந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கதைன்னு பார்த்தா லிங்கம் கதிர் நடிச்ச பாத்திரம். கன்னியாகுமரியில இருக்கிற இவரு ஒரு கபடி பிளேயர். அதை வச்சு எப்படியாவது போலீஸ் வேலையில சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவரோட நண்பர் பாத்திரத்துல சத்யா மற்றும் சத்யாவோட அண்ணனா போஸ் வெங்கட் நடிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ரொம்பவே க்ளோஸா இருக்கிறதா நம்ம காட்டுறாங்க. ஒரு முறை ஏதோ 2 கோஷ்டிகளோட தகராறுல ஒரு கொலை நடக்குது. சம்பவ இடத்துல இருக்கிற லிங்கத்தை போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யுது. சில நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு எப்படியோ பெயில் வாங்கி வெளியில வர லிங்கத்தோட வாழ்க்கையே மாறி போயிருக்கு. மக்கள் அவரை ஒரு கொலைகாரனாவே பார்த்து ஒதுங்கி போறாங்க. போலீஸும் அடிக்கடி விசாரணை அப்படிங்கிற பேர்ல அவரை கூட்டிட்டு போய் தொந்தரவு கொடுக்குறாங்க. இதனால அவருக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. இவரோட காதலி பாத்திரத்துல திவ்ய பாரதி நடிச்சிருக்காங்க. இவங்களோட திருமணமும் இதனால தடைபடுது. இதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஒரு லோக்கல் தாதாவோட கேங்ல வேண்டா வெறுப்பா சேர்ற லிங்கம் அதுக்கப்புறம் வேகமா வளர்ந்து அவருடைய வலது கையாவும் அதுக்கப்புறம் வாரிசாகவும் ஆயிடுறாரு. நிறைய புது பகைவர்கள், மறைமுக எதிரிகள்லாம் உருவாறாங்க. பல அடிதடி கொலைகள்லாம் செஞ்சு ஒரு கொடூரமான இமேஜோட இருக்கிறாரு லிங்கம். கடைசியில இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா 8 எபிசோட் ஆகியும் முடிவு போடாம தொடரும் அப்படின்னு போட்டு முடிக்கிறாங்க இந்த வெப் சீரிஸ். இந்த சீரீஸோட முக்கியமான பிரச்சனையே ப்ரெடிக்டபிளான இதோடைய ஸ்டோரி லைன் மற்றும் கேரக்டர் ஆர்க். அடுத்த காட்சியில என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இது மாதிரி கொடூரமான கொலைகளோ அடிதடியோ இல்லை இந்த கேங்ஸ்டர் பிஸ்னஸ், சாராயம் காய்ச்சறது, கரப்ட் போலீஸு, கதையில வரக்கூடிய சின்ன ட்விஸ்ட்ஸு எல்லாமே நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்தது தான். எந்த விதமான ஒரு புதுமையோ ஒரு ஷாக் வேல்யூவோ இல்லை ஒரு கிரியேட்டிவிட்டியோ துளி கூட இல்லை. அதுக்கான ஒரு முயற்சியை கூட டைரக்டர் எங்கேயுமே செஞ்சதா தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2-3 படங்களோட சாயல் ரொம்பவே தெரியுது இந்த சீரியல்ல. ஒரு மூவினா கூட ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இது வெப் சீரிஸுங்கிறதுனால 5-6 மணி நேரம் ஆகுது. தவிர இது முடியவும் இல்லை. அடுத்த பார்ட் வந்தாலும் அங்கேயும் இதே தான் கண்டினியூ ஆக போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. செட்ஸு, லொகேஷன், கேமரா எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஹீரோ, அவருடைய நண்பர், மற்ற பாத்திரங்கள் எல்லாருக்குமே ஒரே கெட்டப்பு. ஒரு பரட்டத்தலை, தாடி மீசை, அவ்வளோதான். நடிப்புன்னு பார்த்தா எல்லாம் ஓகே நடிச்சிருக்காங்க. கதிர் ஆக்சுவலி ஒரு திறமையான நடிகர் தான். ஆனால் ஏற்கனவே பார்த்து புளிச்சு போன ஒரு பாத்திரம், காட்சிகள், வசனங்கள் அப்படிங்கிறதுனால அவருடைய நடிப்பு எதுவுமே எடுபடவே இல்லை. அப்போ இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னா ஒரு ஒரிஜினாலிட்டியே இல்லாத ஒரு சீரீஸ் தான் இந்த லிங்கம். ஏற்கனவே இதே மாதிரி வந்த 234 கேங்ஸ்டர் கதைகளை பார்த்தும் அழுக்காம 235ஆவதா ஒரு கதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா இந்த சீரீஸ் நல்லா இருக்கலாம். மற்றபடி இது ஒரு டைம் வேஸ்ட்டு. அவாய்ட் பண்ணிடுங்க.
மீறி பார்க்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு ஏ ரேட்டட் சீரியல். வன்முறை மட்டும் இல்லாம அனாவசியமா புகுத்தப்பட்ட ஸ்லீசியான சில காட்சிகள்னால குடும்பத்தோட இந்த சீரீஸை பார்க்க முடியாது. இந்த சீரீஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.